வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் யாருக்கெல்லாம் உடம்பு சுகவீனமாக இருக்கிறாங்களோ, நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன சொன்னாங்க? இவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க. இரக்கம் உள்ளவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். A friend in need is a friend indeed. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்தில் உதவுவதே உண்மையான it is given by God. கடவுள் கொடுத்த அந்த பரிவுள்ளத்தினாலே இன்றைக்கு நம்முடைய தெளிந்த திருச்சபையின் மூலமாக நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கம்பேஷன், மன உருக்கம், அன்பிலும் துன்பத்திலும் இணைந்திருத்தல். கம்பேஷன், லவ்விங் அண்ட் சஃபரிங் டுகெதர். மன உருக்கம், அன்பிலும் துன்பத்திலும் இணைந்திருத்தல். இன்றைக்கு ஹீலிங் சண்டே, குணப்படுத்துகின்ற ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த குணப்படுத்தல் ஞாயிறு என்று சொல்கின்ற பொழுது, வாட் இஸ் ஹீலிங்? குணப்படுத்துதல் என்றால் என்ன? எவ்வாறாக ஒரு மனிதன் குணம் பெற முடியும்? எவ்வாறாக ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பார்த்து கொள்ள முடியும்? வளமாக நோய் நொடியின்றி வாழுதல் எவ்வாறாக இருக்க முடியும் என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நான் முன்வைக்கின்றேன். வாட் இஸ் ஹெல்த்? சொல்றாங்க இல்லையா, ஹெல்த் இஸ் வெல்த். இல்லை, நல்ல ஆரோக்கியமான உடலே சொத்து. இன்னைக்கு அநேக சொத்துல நம்ம பார்க்குறோம்னா, உடல் ஆரோக்கியத்தை இழந்து நாம் பணத்தை மாத்திரம் அல்லது பொருளை மாத்திரம் தேடுகிறவர்கள் என்றால் அது சிறிது காலம்தான் இருக்கும். உடலை கவனித்துக் கொள்வது என்பது நம்முடைய இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது, தேவையாக இருக்கின்றது. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு பதத்தை சொல்றாங்க, வாட் இஸ் ஹெல்த் என்று சொல்றாங்க. அவருடைய டெஃபினிஷன் இதான் இருக்கு. ஹெல்த் இஸ் a complete state of physical, social, mental well-being. இன்னொரு சொல்றேன், health is a complete state of physical, social and mental well-being. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் வளமாக வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு நல்ல உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, சமூகம் சார்ந்த உறவுகள் அல்லது நிலைகள் சரியாக இருப்பதுதான் என்று சொல்றாங்க. பிசிக்கல், சோசியல், மென்டல். உடல் சார்ந்தும் உள்ளத்தை சார்ந்தும் அல்லது மனதளவிலும் அல்லது சமுதாயத்தின் அடிப்படையிலும் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கின்றான் என்றால் அதுதான் கம்ப்ளீட் ஹெல்த். அதுதான் உண்மையான முழுமையான ஒரு ஆரோக்கியம் என்று சொல்லலாம், ஹெல்த். அப்போ இன்றைக்கு இயேசு தன்னுடைய வாழ்விலே அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, குணப்படுத்தலை ஒரு வாழ்க்கையை செய்து வந்தார். இயேசுனுடைய திருப்பணியிலே 3 வகையான திருப்பணியை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று ப்ரீச்சிங், பிரசங்கிக்கின்ற திருப்பணி. ரெண்டாவது போதிக்கின்ற திருப்பணி, டீச்சிங். மூன்றாவது குணப்படுத்துகின்ற திருப்பணி, ஹீலிங். அதுதான் நம்ம வாசிக்கிட்ட திருமறை பகுதியான மத்தேயு 9ஆம் அத்தியாயம் 35 வசனம் வாசிங்களே யாராவது. மத்தேயு 9:35. பின்பு இயேசு நகர பட்டணங்களிலும் கிராமங்களையும் கடந்து, பாருங்க, ஜப ஆலயங்களிலே உபதேசித்து. ப்ரீச்சிங், ஆலயங்களிலே உபதேசிப்பது. நெக்ஸ்ட், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு பின் சென்றாங்க. ஏன்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கின்ற போதனை, டீச்சிங். அந்த போதனைகளை அவர் சரியாக செய்து வந்தார். அடுத்ததுமா, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி
அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹீலிங் இல்ல, 3 வகையான திருப்பணி சொன்ன நான். இயேசுவின் 3 திருப்பணி என்னது? டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங். டீச்சிங் எங்க பண்றாரு? வனாந்தரத்திலே, மலையிலே அநேக மக்கள் கேட்கும்படியாக அவர்களுக்கு போதிக்கின்றார், போதனை செய்கின்றார். இப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும். மலை பிரசங்கம் எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம். இதெல்லாம் எங்க போதிக்கிறார்? மக்களுக்கு என்ன பண்றாரு? அவர்களுடைய இடத்திற்கே சென்று என்ன பண்றாரு? போதிக்கிறார். இப்ப நம்மலாம் வந்து சர்ச்சுக்கு வரோம் இல்லையா, போதனை கேட்பதற்கு. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? அவர்களுடைய இடத்துக்கே சென்று நற்செய்தியை போதிக்கின்ற பணியை அங்க என்ன பண்ணாரு? செய்தாரு. அதுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க, ஜெப ஆலயங்களிலே அவர் சென்று என்ன பண்ணாரு? உபதேசித்தார். பிரீச்சிங். ஜெப ஆலயங்களிலே வருகின்ற மக்களுக்கு, ஆலயத்திலே வருகின்ற மக்களுக்கும் அவர் போதனைகளை, உபதேசங்களை, பிரீச்சிங் அங்கே நிகழ்த்தினார். கடைசியாக எல்லாரிடமும் சென்று அவருடைய நோய்களை குணமாக்குகின்றார். அப்போ 3 வகையான திருப்பணியை இயேசு இங்கே மேற்கொள்கின்றார். உள்ளத்திற்கு வெறும் உடலளவிலே ஆரோக்கியத்தை குணப்படுத்தலை செய்யாமல், உள்ளத்திற்கு தேவையான மனமாறுதலுக்கான நற்செய்தியும் இயேசு என்ன பண்றாரு? அங்கே கொடுக்கின்றார். அப்போ இயேசுடைய இந்த குணமாக்குதல் பணி ஏதோ அவர்களுடைய பிணிகளை மாத்திரம் குணமாக்குவதல்ல, அவருடைய உள்ளங்களையும் குணமாக்குவதற்காக அவருடைய திருப்பணி இருந்தது. அதான் ஹோலிஸ்டிக் ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹோலிஸ்டிக், முழுமையான ஒரு திருப்பணியை அங்கே மேற்கொள்ளுகின்றார். இந்த திருப்பணியினாலே, குறிப்பாக குணப்படுத்தல் திருப்பணியினாலே, இயேசு மக்களுடைய விசுவாசம், நம்பிக்கை அதிகமாக இயேசுவின் மீது வளர்ந்தது. இயேசுவை காண வருபவர்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து சுகமாக்குதலை பெற்றுக் கொண்டார்கள். அவரிடந்து வல்லமை புறப்பட்டது. அநேகருடைய பிணிகள் குணமாக்கப்பட்டது. இயேசு அதை ஒரு வாய்ப்பாக அவர் ஏற்படுத்திக் கொண்டார். Jesus took it as an opportunity. அப்போ இந்த மனமாறுதலின் திருப்பணி என்பது குணமாக்குதலின் திருப்பணியில் என்ன பண்ணணும்? சேர்ந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க மிஷனரி ஸ்தாபனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த மிஷனரி ஸ்தாபனம் பக்கத்திலே ஒரு சர்ச் இருந்ததுன்னா அது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். எங்கே மிஷனரிகள் வந்தார்களோ அங்கெல்லாம் மருத்துவமனைகளும், கல்வி பணிகளும், போதிக்கின்ற பணிகளும், இறையாட்சியினுடைய போதிக்கின்ற பணிகளும் 3மே இணைந்திருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலே அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மிஷனரிகளாக இந்தியாவிற்கு வந்த ஒவ்வொரு மிஷனரிகளும் குணமாக்குதலின் பணியை அவர்கள் மையப்படுத்தினார்கள், போதிக்கின்ற பணியை மையப்படுத்தினார்கள், அநேகருக்கு கல்வி பணியை கொடுப்பதிலே அவர்கள் மையப்படுத்தினார்கள். அப்ப இன்னைக்கு சாதாரணமா நம்முடைய கிறிஸ்தவம் இந்தியாவில் வளர்ந்து விடுவதில்லை. இன்னைக்கு சாதாரணமா இந்த கிறிஸ்தவம் இந்தியாவில் இருப்பதில்லை. மாறாக அநேகர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து, தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரை மாய்த்து, தங்களுடைய மனைவிகளின் உயிரை மாய்த்து, கணவரின் உயிர்களை மாய்த்து இந்த திருப்பணி இந்தியாவிலே இன்றைக்கு கிறிஸ்தவமாக இருக்கின்றது. இட்ஸ் a greatest movement in the Indian history. இன்னைக்கு அநேக கல்வி சாலைகள், கிறிஸ்தவ கல்வி சாலைகள், மருத்துவமனைகள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் இருக்கிற மிஷனரிகள் நமக்காக ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்களுடைய பிணிகளை தீர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இயேசு தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டார். கடவுளுடைய வல்லமை அந்த குணமாக்குதலின் திருப்பணியின் மூலமாக இயேசு வெளிப்படுத்தினார். அப்போ ஒருத்தர் குணமாக்கப்படுகின்றால் அது சாதாரணமாக குணமாக்கப்படுவதில்லை. கடவுளுடைய வல்லமை இயேசுவிடமிருந்து வெளிவந்தது. அப்போ ஒரு நெடுங்காலமாய் இருக்கின்ற ஒரு குணமடையாத பெண் ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்பொழுது அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து வெளிப்போவதை அவர் உணர்ந்தார். இப்போ கேட்கிறார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது?
நான் தான் கடவுளே, ரொம்ப வருஷமா நான் பிணியாளியா இருக்கிறேன், ரொம்ப வருடமா எனக்கு ரத்தப்போக்கு இருக்கிறது, நீ குணமடைந்து விட்டாய். இப்ப கடவுளுடைய வல்லமை இயேசுவில் இருந்து வெளிப்பட்டு அநேக மக்களுக்கு சென்றது. அது அவருடைய பிணிகளை குணமாக்கினது. 10 தொழுநோயாளர்கள் அவர்கிட்ட வந்தாங்க. 10 பேரையும் அவர் என்ன பண்றாரு? குணமாக்குறார். இல்லை, இயேசுடைய குணமாக்குதல பாருங்க. நீ சொல்ற அவங்க நாட் ஒன்லி போ நீ சரியாயிடுவ அப்படின்னு சொல்லலை எங்குமே. அவர் ஒரு குருடர் வராரு, பார்வையற்றவர் வராரு. இந்த பார்வையற்றவர் என்ன பண்றாரு? சேர பூசி, உமிழ் நீரில் சேர பூசி கண்களை தண்ணி இப்போ என்ன பண்ண சிலுவம் குளத்துல அங்க ஒரு பாட்டை அவருக்கு கொடுக்கிறார். தொழுநோயாளர்கள் வராங்க, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, நீ குணமடைந்துட்ட, நீ போய் யாருக்கிட்ட காட்டணும்? ஆசாரியர்கிட்ட காட்டிட்டு வா. எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒருத்தர் மாத்திரமே திரும்ப வந்தாங்க. ஹீலிங் அல்லது குணப்படுத்துதல் அவரிடமிருந்து மட்டுமே மேஜிக் மாதிரி வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு என்ன பண்றாரு? நீயும் அந்த குணப்படுத்தல் என்ன பண்ணணும்? ஈடுபடணும் என்று சொல்றார். ஒவ்வொரு பிணியாளிகளை குணமாக்குவது போதிலும் இயேசு the part of him, அவருடைய பங்கும் அந்த குணமாக்குதல்களின் பங்கும் சேர்ந்து இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் யாருக்கெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்ன சொன்னாங்க? இவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க, இவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுது? இந்த நோய் வந்திருக்குது. அப்போ ஊனமுற்று இருக்கிற ஒரு பையனை கொண்டு வந்து கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமா, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்போ அந்த மைண்ட் செட்டை நம்ம பார்க்கணும். இல்லை, இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நோய் வந்தா கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க பாவம் செஞ்சிருக்காங்க. அந்த நிலையை தான் இயேசு கிறிஸ்து மாற்றுகின்றார். நோய் அவன் பாவத்தினால வரலடாபா, நோய் அவன் செய்த குற்றத்தினால வரல, கடவுளுடைய கிரியையின் மகிமை வெளிப்படுவதற்காக இவ்வாறாக இருக்கிறது. இல்லை, நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம யாருன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது, கஷ்டப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முக பாவனை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடைகள், கெஸ்டர்ஸ், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்படி அதுதான் இயேசு என்ன சொல்றாரு? கடவுளுடைய மகிமை, கிரியையின் மகிமை வெளிப்படுவதற்காக இவ்வாறாக பிறக்கின்றார். அப்போ இன்றைக்கு நம்ம கூட அநேக நேரங்களிலே நம்ம சொல்றோம், பிறருக்கு யாராவது நோய் வந்துச்சுன்னா அவங்க செஞ்ச பாவம் அது இல்லை. ஆனா இயேசு இங்க இந்த பர்செப்ஷனை மாத்துறாரு. இது யார் செய்த குற்றம் அல்ல, இவன் நோயிற்றிருப்பது, இவன் மாற்றுத்திறனாளியாய் இருப்பது இவர் செய்த குற்றம் அல்ல, இவர்கள் பெற்றோர் செய்த குற்றம் அல்ல. அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தொழுநோய் வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? வெளியே வச்சுடுவாங்க. அவர்கள் என்றைக்கு குணமாகிறார்களோ அவர்கள் ஆசிரியர்கிட்ட முன்பாக நான் தொழுநோயிலிருந்து குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸ் வாங்கின பிறகு தான் என்ன பண்ண முடியும்? ஊரில் உள்ள போக முடியும். இவ்வாறாக நோய்களின் மீது ஒரு மிகப்பெரிய பாவ குற்றத்தை அங்கே அநேகர் வைத்தார்கள். இயேசு அந்த பார்வையை மாற்றுகின்றார். அவன் நோயாக இருப்பது, அவன் வேதனைக்குள்ளாக இருப்பது அவர்கள் செய்த குற்றம் அல்ல, மாறாக அவர்கள் கடவுளுடைய கிரியைகள் அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறது. அதான் ஒரு அழகான ஒரு இறையிலாளர் சொல்றாரு, சஃபரிங் இஸ் ஃபார் த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் காட். துன்பப்படுகிறது கடவுளுடைய மகிமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. Suffering is for the glorification of God. அப்போ இன்றைக்கு இயேசு இன்னொரு பார்வை மாற்றார். போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாபத், ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது? குணமடைய வைக்கக்கூடாது. அதான் பரிசேயர்கள் சரிசேயர்கள் எல்லா நேரத்திலும் ஓய்வு நாளிலே இயேசு மற்றவர்களை குணமடைந்த பின்பு கேட்குறாங்க, ஓய்வு நாளில் இது மாதிரி செய்யலாமா?
ஓய்வு நாள்ல நீ குணமடைய கூடாதே. இயேசு சொல்றாரு, மனிதன் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காக தான் ஓய்வு நாள். அப்போ இன்றைக்கு ஓய்வு நாளை மையப்படுத்துகின்ற ஒரு மனிதன் யாராவது ஒருவர் ஆபத்தில் இருந்தால் அவங்களை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு கேட்கிறார். அந்த பெர்ஸ்பெக்டிவை, பார்வை இயேசு மாற்றுகின்றார். அப்போ இன்றைக்கு நம்முடைய தலைப்பும் அதனை சுற்றி தான் இருக்கிறது, கம்பேஷன். இயேசு பரிவுள்ளம் காட்டுகிறவராக இருந்தார். அப்ப எல்லாரையும் குணப்படுத்துறாரு, அவளுக்கு போதனை கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, மெய்ப்பனில்லா ஆடுகளை போல இவர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இவர்களை வழிநடத்தி செல்ல யாருமே இல்லை. இயேசு நடத்தின ஒவ்வொரு குணமாக்குதலும் அவர் பரிவுள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், அருள் நிறைந்தவராக இருக்கின்றார், கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். ஐயோ, இந்த பார்வை இந்த நோயில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை என்ன பண்றாரு, குணமாக்குகிறார். இவ்வாறாக இயேசுவினுடைய திருப்பணியிலே குணமாக்குதல் இருந்தது, பரிவு காட்டுதலும் இருந்தது. பரிவு காட்டுதனால்தான் அநேக பேரை இயேசு என்ன பண்ணாரு, குணமாக்கினார். இன்றைக்கு பரிவுள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். We are called to be compassionate. இன்றைக்கு பரிவுள்ளம் பார்க்கும் போது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் மற்றவங்க மீது பரிதாபப்படணும், நான் ஏன் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். அந்த பரிவுள்ளத்துக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க, இரக்கம் பிளஸ் அன்பு இஸ் ஈக்குவல் டு பரிவு. இரக்கமும் அன்பும் இணைந்திருந்தால்தான் பரிவுள்ளம் நமக்கு வரும். கம்பேஷனட் ஹார்ட், கம்பேஷனட் ஹார்ட், உதவி செய்யக்கூடிய எண்ணம், மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தையும் அன்பையும் கொண்டிருக்கின்றதாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு இரக்கம் உள்ளவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள், சுயநலவாதிகள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருத்தருக்கு சுயநலம் அதிகமாக இருந்தால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்க முடியாது. எனக்கு மாத்திரம், என்னோட குடும்பத்துக்கு மாத்திரம், என்னோட தேவைகளுக்கு மாத்திரம் நான் இருப்பேன், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எவ்வாறாக அவங்க மாண்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நானும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறாங்களா அது போதும் அப்படின்ற இருக்கின்ற எண்ணத்தை ஆண்டவர் அறவே வெறுக்கின்றார். இயேசுவினுடைய போதனைகளிலும் இயேசுவினுடைய குணப்படுத்தலும் முக்கியமாக பரிவுள்ளம் அவரோடு இணைந்திருந்தது. பரிவுள்ளம் கொண்டவராக அநேகருக்கு குணமாக்குதல் திருப்பணியை அவர் மேற்கொண்டார். நீங்க இன்னொரு பாருங்க, இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கிறார். அவர் கேட்கிறார், அநேக திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து பரிவுள்ளம் கொள்கின்றார். ரொம்ப நாளா இவங்க நம்ம பின்னாடி வராங்களேப்பா, இவங்களுக்கு எதனா சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாமே, எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது சீடர்கள் சொல்றாங்க, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, கொண்டு வாங்க. இயேசு அதை ஆசீர்வதிக்கின்றார். அநேகருக்கு அது பகிரப்படுகின்றது, அநேகருக்கு அது கொடுக்கப்படுகின்றது, பகிரப்படுகின்றது. இப்போ இயேசு பரிவுள்ளம் கொள்ளனா அந்த இடத்துல என்ன நடந்திருக்காது, ஒரு அற்புதமோ அடையாளமோ என்ன பண்ணிருக்காது, நடந்திருக்காது. எல்லாரும் பின்தொடர்ந்து வராங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் இதை கொடுக்கணும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இயேசு கொண்டிருக்கவில்லை என்றால் இன்றைக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் மூலமாக நடந்திருக்காது. இப்போ இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். You are called to be compassionate. வாசிக்கலாமா யாருன்னா, இந்த பரிவுள்ளம் எவ்வாறாக இருக்கிறது? புலம்பல் 3ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிடுறேன் நான். புலம்பல் 3ஆம் அத்தியாயம் 22வது வசனம். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய அவருடைய இரக்கங்களை, நான் சத்தமா வாசிக்குமா, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே
அவருடைய இரக்கங்களுக்கு. அப்போ இந்த கம்பேஷன் என்பது கடவுளுடைய குணமாக இருக்கின்றது, கேரக்டர் ஆஃப் காட். அப்போ நான் ஒருத்தர் மேல பரிவு கொள்றேன், இரக்கம் கொள்றேன் என்றால் அதை நான் கடவுளுடைய குணத்தை என்னிடத்திலிருந்து நான் என்ன பண்றேன், வெளிப்படுத்துறேன். இப்ப நீங்க யார் மீதாவது கரிசனை கொள்ளுகிறீங்கன்னா, பரிவுள்ளம் கொள்ளுகிறீங்கன்னா, கம்பேஷனட்டா இருக்கிறீங்கன்னா, நீங்க யாருடைய குணத்தை வெளிப்படுத்துறீங்க? யாருடைய குணத்தை? கடவுளுடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சொல்றாங்க, எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. ஆங்கிலத்தில் சொல்றாங்க எம்பத்தினா என்ன, சிம்பத்தினா என்ன அர்த்தம்? ஐயோ பாவம் அப்படின்னு, ஐயோ இவர் பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்றது சிம்பத்தி. ஆனா எம்பத்தின்றது என்னன்னா, அவருடைய நிலைமையிலே நான் இருந்ததால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு உற்று நோக்கி பார்ப்பதுதான் எம்பத்தி. அப்ப இன்றைக்கு நான் அந்த சூழ்நிலையில் இருந்தால் நான் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள் எவ்வாறாக இருந்திருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படும். அப்படிதான் கடவுளும் இருந்தார், இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இருக்குதாங்க கர்த்தருடைய. இதுதான் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, நம்ம ஒரு வேர்டு என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். நான் நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை. எங்கேயா போட்டிருக்குதாங்க? நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபைங்க, சுத்த கிருபைலாம் கிடையாது. வசனத்தை ஒழுங்கா சொல்லணும். அப்ப நான் நிர்மூலமாக இருப்பது இன்று கடவுளுடைய பரிவுள்ளத்தினாலே, கம்பேஷனட்னால இன்றைக்கு நான் உயிருள்ளவனாக இருக்கின்றேன். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் எவ்வாறு இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக இருங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 86:15 வாசிங்க. சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள, பாருங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க நீடிய பொறுமை, சத்தியம், இரக்கம், கிருபை, பரிவுள்ளம் எல்லாவற்றையும் கொண்டிருக்கின்ற அப்படின்னு சங்கீதக்காரன் ரொம்ப அழகா கடவுளை நோக்கி பாடுறார், பாடல் பாடுறார். ஆண்டவர், the characteristics of God ரொம்ப முக்கியமானது பரிவுள்ளம், இரக்கம், கம்பேஷன். அப்போ இயேசு தன்னுடைய உலகத்தின் வாழ்க்கையிலே அநேகருக்கு பரிவுள்ளம் கொண்டதால் அநேகரை நோயிலிருந்து விடுதலை செய்கின்றார். இன்றைக்கு நீயும் நானும் இந்த பரிவுள்ளத்தை பெற்றுக் கொள்வதால் அநேகருக்கு உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கின்றோம். We are called to help others with our compassion, for which it is given by God. கடவுள் கொடுத்த அந்த பரிவுள்ளத்தினாலே அநேகரை நாம் உதவி செய்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் சாதாரணமாக நம்மளை கிறிஸ்தவர்களாக அழைப்பல்ல. We are not called as Christians as simple fellows. நம்மை சாதாரணமாக கிறிஸ்தவர்களாக அழைப்பதில்லை, மாறாக நம் மூலமாக அநேகருக்கு உதவி செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அதை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். எவ்வாறாக மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், எவ்வாறாக பரிவுள்ளமாக இருக்க வேண்டும், போதனைகள் எவ்வாறாக பரிவுள்ளதாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:10 சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நான் இரக்கம் உள்ளவனா இருக்கும் பொழுது நான் பாக்கியவானா இருப்பேன். நான் இரக்கத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நாம் நிர்மூலமாக இருப்பது மறுபடியும் சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாக இருப்பது கடவுளுடைய கிருபை. அப்ப இன்றைக்கு நான் இரக்கமா இருந்தா கடவுள் என்ன பண்ணுவார்? என் மேல இரக்கம் காட்டுகிறவராக இருப்பார். நான் இரக்க குணம் இல்லை என்றால் கடவுளும் இரக்க குணம் இல்லாதவராக நம்முடைய தண்டனைகளுக்கு தக்கவாறு நமக்கு பதிலளிப்பார். சற்று யோசிச்சுப்பார். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பரிவுள்ளம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இல்லைனா இன்னைக்கு நமக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கின்றார். நீங்கள் பரிவுள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும்.
இயேசுவினுடைய தன்மையும் கடவுளுடைய குணத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான திருச்சபை பிள்ளைகளே, பரிவுள்ளம், இரக்கம், குணப்படுத்தல் எல்லாமே கடவுளுடைய குணமாக இருக்கிறது. அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்ற அன்பிலும் துன்பத்திலும் இணைந்திருந்து, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, a friend in need is a friend indeed. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். அப்போ ஆபத்து காலத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, மக்களோடு மன உருக்கம் கொண்டவளாய் இணைந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிலும் சரி, துன்பத்திலும் சரி, குடும்பமாக அநேகருடைய சாட்சியின் வாழ்க்கையிலே நாமும் இணைந்து கொள்ள கடவுள் விரும்புகின்றார். அநேகருக்கு பரிவுள்ளம் கொண்டு உதவி செய்ய கடவுள் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுள் உங்களுடைய வாழ்விலே பரிவுள்ளத்தை தந்து உங்களை வழிநடத்தி உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி பலப்படுத்தி காப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது, இன்பமானது, மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அங்கியில் குழைந்து தொங்கலில் இழைந்து, அங்கியில் குழைந்து தொங்கலில் இழைந்து, கீழ்படிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார் தினம் வாழ்வது சிறப்பானது. அது எர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் நீதும். அது எர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் நீதும். மெல்லன கவிழ்ந்து சில்லன குவிந்து, மெல்லன கவிழ்ந்து சில்லன குவிந்து, ஒன்றாய் இணைந்து வாழ்வது அருளரசு. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. ஆமாண்டவரே, நாங்கள் இணைந்து வாழும்பொழுது அநேகருக்கு உதவி செய்கின்ற ஒரு மக்களாக, உம்மை போல பரிவுள்ளம் கொண்டுகின்ற மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வளர சாட்சி பகர நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நீர் எப்படி உம்மை வெளிப்படுத்தினீரோ அதுபோல நாங்களும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுடைய வாழ்வு ஒரு சாட்சியின் வாழ்வாக இருக்கணும் சாமி. அநேகருக்கு உதவி செய்து பரிவுள்ளம் கொண்ட ஒரு உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இறை மைந்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலை செய்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென்.